செக்கப் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வார செக்கப் நிகழ்ச்சியில் கோலோரெக்டல் கேன்சர் தொடர்பாகத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்மிடையே அப்போலோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை சேர்ந்த சீனியர் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் சங்கர் ஸ்ரீனிவாசன் இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த கோலோரெக்டல் கேன்சர் அப்படின்னா என்ன சார்? கோலோரெக்டல்ங்கிறது குடலில் வரக்கூடியது, பெருங்குடல் சொல்கிறோம் இல்லையா, பெருங்குடல் மற்றும் ரெக்டம் அப்படின்னு சொல்கிற உறுப்பில் இருக்கக்கூடிய கேன்சரை வந்து கோலோரெக்டல் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த கேன்சர் யார் யாருக்கெல்லாம் வரும், எதனால் இந்த கேன்சர் ஏற்படுது டாக்டர்? இதை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நார்மலாக வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் மேக்ஸிமம் வரக்கூடியது. இப்போ பார்த்தோன்னா இந்தியாவிலையும் வந்து ரொம்ப அதிகரித்து வருது. முன்னாடிலாம் வந்து லட்சம் பேருக்கு 2 பேருக்கு வரும் அப்படின்னா இப்போ லட்சம் பேருக்கு 5லேருந்து 6 பேருக்கு வருது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 மடங்கு அதிகரித்து உள்ளது. முதல்ல வந்து ஏஜ் குரூப் வந்து 65-70 வயசு அவர்களுக்கு வரும். இப்பொழுது பார்த்தோம்னாக்கா 40லேருந்து 45லேயே வர ஆரம்பிக்குது நிறைய பேருக்கு. இந்த எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணமாக பார்க்கப்படுது டாக்டர்? எண்ணிக்கை மேஜராக இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா மெட்ரோ சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, பாம்பே, கல்கட்டா, அங்கே தான் வந்து ஜாஸ்தி வருது. மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒன்று செடென்டரி லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிருது. 2வது ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இன்க்ரீஸ். 3வது பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெட் மீட் இன்க்ரீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. தென் ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிடுவது. இதெல்லாம் தான் வந்து மேஜர் காரணம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி எடுத்தோம் அப்படின்னாக்கா என்வாயர்மெண்ட்லேயும் கொஞ்சம் வரலாம், பொல்யூஷன் அதெல்லாம் ஜாஸ்தி இருக்கிறனால அதுவும் காரணம். ஓகே, இந்த கோலோரெக்டல் கேன்சர் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா எந்தெந்த பாதிப்பு ஏற்படும் டாக்டர்? எந்தெந்த உடல் உறுப்புகள் வந்து பாதிப்பை? இது வந்து இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா முதல்ல பெருங்குடல் தான் அஃபெக்ட் பண்ணும். பெருங்குடலில் வரும்பொழுது சில பேருக்கு அஜீரணம் மாதிரி வரலாம். சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா மோஷன் சரியாக வராது. ரொம்ப லேட்டாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும். ஓகே, இந்த கோலோரெக்டல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஏர்லி ஸ்டேஜில் என்னென்ன ஸ்க்ரீனிங் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டாக்டர்? இது கோலோரெக்டலில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா அது வந்து கோலோரெக்டல் கேன்சர் வந்து அடினோமா அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல ஒரு நார்மல் கட்டி மாதிரி தான் வந்து அப்புறம் தான் அது கேன்சராக மாறும். அது மாறுறதுக்கே வந்து உங்களுக்கு 5லேருந்து 7 வருஷம் எடுக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது ஏர்லியராக கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க. அந்த சின்ன கட்டியாக இருக்கும்போதே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது ரொம்பவே கம்மி. அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்க்ரீனிங்கிறது இருக்குது, கொலனாஸ்கோப்பின்னு சொல்லுவோம். இந்த கொலனாஸ்கோப்பிங்கிறது 10 வருஷத்துக்கு ஒரு முறை, இல்லைனாக்கா சில சமயம் சிடி ஸ்கேன், சிடி கொலனாஸ்கோப்பின்னு சொல்லுவோம், அது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை. சிம்பிள் டெஸ்ட்டு, மோஷனில் பிளட் வருதா இல்லையான்னு பார்க்குற டெஸ்ட்டு, அந்த மாதிரி அது வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தோன்னா கூட ஏர்லியராக பிரச்சனை இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து முன்னாடிலாம் 50 வயசுக்கு மேலேன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா 40 வயசுலேருந்து ஆரம்பிக்க சொல்கிறோம். ஏன்னா கேன்சர் இன்சிடென்ட்ஸ் வந்து இப்போ யங்கர் ஏஜில் ஜாஸ்தி வருது. ஓகே, நீங்கள் வந்து முன்னாடியே சொன்னீங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் வந்து இந்த கோலோரெக்டல் கேன்சருக்கு வந்து முக்கிய காரணம் அப்படின்னு. குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா நம்ம ரெகுலர் டே டு டே லைஃப்பில் வந்து இதெல்லாம் தான் வந்து மஸ்ட்டாக அப்படின்னு மாறிடுச்சு. இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம் டாக்டர்? அவாய்ட் பண்ணுறது நிறைய இது பண்ணிடலாம். இது ஜென்ரலாக கோலோரெக்டல் கேன்சருக்குன்னே கிடையாது. எது எடுத்தாலுமே வந்து அந்த நார்மல் இதுன்னு பார்த்தோன்னா செடென்டரி லைஃப் ஸ்டைல். இப்போ டெஸ்க் ஜாப் வந்து நிறைய. ஸோ அந்த முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னாக்கா நடந்து ஸ்கூலுக்கு போகிறதுங்கிறது இருக்கும். நாங்கள்லாம் படிக்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 3 கிலோமீட்டர் நடக்கணும். 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடக்க வேண்டி வரும். இப்போ வந்து 3 கிலோமீட்டர் நடக்கிறது மேஜர் திங்காக போச்சு. 1 ஒர்க் அந்த மாதிரி டிராஃபிக் இஸ் மோர் அண்ட் தென் பாப்புலேஷன் இஸ் மோர். ஸோ அதனால் அது ஜாஸ்தி. 2வது பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் வைஸ் இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா ப்ராசஸ்டு ஃபுட் வந்து ரொம்ப நிறைய. ப்ராசஸ் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறதும் ஒரு காரணம். அதை குறைக்க முடிஞ்சதுன்னா வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் நிச்சயமாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது கோலோரெக்டல் கேன்சரை. அது நம்ம தான் குறைக்க வேண்டி வரும். அதெல்லாம் பண்ணாலே மெஜாரிட்டி ஆஃப் த கேன்சரை நம்ம குறைச்சிடலாம், வரக்கூடிய வாய்ப்புகளை தவிர்த்து விடலாம். ஓகே, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கோலோரெக்டல் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அறிகுறியாக என்ன தென்படும் டாக்டர்? முதல்ல சிம்டம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு வந்து என்னன்னாக்கா ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ் அப்படிம்போம். கொஞ்ச நாளைக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் சில நாளைக்கு டயரியா மாதிரி வரும். இல்லை அப்படின்னா அவருக்கு மோஷன் போகணுன்னு ஒரு அறிகுறி இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் போனால் மோஷன் வராது. ஸோ அந்த ஒரு டெனஸ்மஸ் அப்படிம்போம், அது ஒன்று வரலாம். இல்லைன்னா மலத்தில் வந்து பிளட் வரலாம், இல்லை கருப்பாக வரலாம், வெயிட் லாஸ்ங்கிறது வரலாம், அஜீரணம்ங்கிறது வரலாம். இதெல்லாம் தான் வந்து ஏர்லி ஸ்டேஜுக்கான கோலன் கேன்சர் அங்கே இருக்கும்போது. பரவெடுத்து அப்படின்னு சொன்னாக்கா முதுகு வலி அல்லது ஜாண்டஸ், மஞ்சள் காமாலை, இல்லை மூச்சு விடுறது கஷ்டம், அந்த மாதிரி இல்லாமல் வரலாம்.
ஓகே, ஸ்டேஜ் 3 போகும்போது எந்த அளவு அது தீவிரமா ஸ்டேஜ் இருக்கும்? 3 அண்ட் 4 அப்படின்னா 3 வந்து ஸ்டில் அப்டமனுக்குள்ளேயே தான் இருக்கும், லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் வந்து இருக்குமே தவிர அதுக்கு மேலே பரவி இருக்காது. 4ன்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு போன், லிவர், லங் அந்த மாதிரி பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய. நம்ம இந்த ஸ்டேஜ் 1லயே வந்து நீங்க சொன்னீங்க அது கட்டி மாதிரி இருக்கும், அது உணர முடியுமா டாக்டர்? அதுக்காக தான் ஸ்க்ரீனிங். உணர முடியாது, அதனால தான் ஸ்க்ரீனிங் சொல்கிறோம். ஸ்க்ரீனிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நம்ம நார்மல் பீப்புளுக்கு சிம்டம் இருக்கிறவங்களுக்கு பண்ணுறது ஸ்க்ரீனிங் கிடையாது. இப்போ நார்மலாக இருக்காங்க, நான் பாட்டு ரெகுலராக இருக்கேன், போய் பிளட் டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, கொலஸ்ட்ரால் இருக்கா, டயபெட்டிஸ் இருக்குதான்னு பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி கொலனாஸ்கோப்பிங்கிறது 10 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணாக்க ஏர்லியாக இருக்கிற கட்டி, அந்த அடினோமா அப்படின்னு சொல்லுவோம், அந்த கட்டியாக இருக்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம். கேன்சராக கூட மாறாது அது. அந்த மாதிரி தான் நீங்கள் கேன்சருங்கிறதே நம்ம இப்போ இதில் கண்டுபிடிக்கல, அதை மாறக்கூடியதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 or 2லையும் கட்டியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணால் போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம கேன்சரோட ஸ்டேஜை பார்த்துட்டு வரோம். எந்த ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் வர வரைக்கும் இருந்தால் நம்ம வந்து அதை க்யூர் பண்ணிடலாம் டாக்டர்? இப்போ ஸ்டேஜ் 1 அப்படின்னு எடுத்தோம்னா 90% க்யூர் பண்ணிடலாம். ஸ்டேஜ் 2 அப்படின்னா 75% 80% க்யூர் பண்ணலாம். ஒன்ஸ் ஸ்டேஜ் 3ன்னு சொல்கிறோம் இல்லையா, லிம்ஃப் நோடுக்கு பரவி இருக்குது அப்படின்னாக்கா 50-60%. ஸோ டிராஸ்டிக் ட்ராப் வருது. ஸ்டேஜ் 4 அப்படின்னா எங்களுக்கு க்யூருக்கான வாய்ப்புங்கிறது 10-15% தான் உண்டு. மெஜாரிட்டி நம்ம கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். நீங்க அந்த ஸ்டேஜ் 1ல இருக்கும்போது ஸ்கிரீனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. ஸ்டேஜ் 1க்கு முன்னாடியே பண்ணணும் அப்படின்றீங்க. ஸோ ஓகே, எந்த ஏஜ் குரூப்பில் பீப்புள் வந்து இந்த ஸ்கிரீனிங் ப்ராசஸை உடனே ஸ்டார்ட் இப்போ வந்து இப்போ WHO இருக்கட்டும், இல்லை யூஎஸ் ரெக்கமெண்டேஷனாக இருக்கட்டும், 40 வயசுலேருந்து ஆரம்பிக்கிறது நல்லது அப்படின்றாங்க. ஸோ 40 வயசுக்கு பிறகுலேருந்து கொலனாஸ்கோபி 10 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுறது, இல்லை மோஷனில் பிளட் வருதா இல்லையான்னு பார்க்குறது. அது இயர்லி ஒன்ஸ் சிம்பிள் டெஸ்ட், அது பண்ணக்கூடியது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். வெதர் அவங்க சிட்டியில் இருந்தாலும் சரி, வில்லேஜில் இருந்தாலும் சரி, ரூரலில் இருந்தாலும் சரி. இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஜெனட்டிக்ஸ் இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் டாக்டர்? ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஜெனட்டிக்ஸ் வந்து 100க்கு ஒரு 5-10% தான் காரணமாக இருக்கும். 90% மீதி தான் காரணம். அந்த 10% காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அது வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னாக்கா லிஞ்ச் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை மல்டிபிள் பாலிப், அவருக்கு வந்து குடல் ஃபுல்லுமே குட்டியாக கட்டியாக இருக்குதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபேமிலியில் வரக்கூடியது. அது ரெண்டும் இருந்ததுனாக்கா அவர்களுக்கு கோலன் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி. இன்னொரு இம்பார்ட்டண்ட் இது வந்து என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஐபிடி இல்லை இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், க்ரோன்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ்னு சொல்லுவோம். அது வந்து இதே மாதிரி தான், அடிக்கடி பவல் ஹேபிட் சரியாக இருக்காது, ஸ்கோப்பெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேன்சர் அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் ஃபுல்லுமே இன்ஃப்ளேம் ஆகிருக்குது அப்படின்னு மருந்துகள்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கோலன் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஓகே, இந்த கோலோரெக்டல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ஸ்க்ரீனிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க டாக்டர்? மேஜர் இது என்னன்னா 100% கேன்சர் வராமல் தடுக்கலாம். அடினோமா ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோன்னா கேன்சரே வராது. பொதுவாகவே இது தொடர்பான விழிப்புணர்வு மக்களுக்கு ரொம்ப குறைவாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வேறு இதுவே போகலாம். சென்னையில் இருக்கிற டாக்டர்ஸ் எடுத்துக்கொண்டாலே எத்தனை பேர் கொலனாஸ்கோபி ஸ்க்ரீனிங் போயிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, அது வந்து 100க்கு 100 விழுக்காடெல்லாம் வராது, 50 விழுக்காடு வரதே பெரிய விஷயமாகத்தான் இருக்கும். டாக்டர்ஸே ஏன்னாக்கா அது இன்வேசிவ் டெஸ்ட். ஸோ நிறைய பேர் வந்து அதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ரியாலிட்டி நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ வெறும் பிளட் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, ஸ்கேன்னாக்கா பீப்புள் ஆர் வில்லிங். இல்லை நான் வந்து கொலனாஸ்கோபி பண்ணணும், அது வந்து ஒரு ஸ்கோப்பு இதர் ஆசனவாய் வழியாக விட்டு பார்க்குறது அப்படின்னாக்கா நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்தோம்னாக்கா அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு அவ்வளவு பிரபலம் அடையவில்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி தெரிஞ்சிருந்தாலும் நிறைய பேர் பண்ணுவதற்கு தயங்குவார்கள். ஸோ அதுக்கு வேறு விதமான டெஸ்ட்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கரெக்டாக வரல, 5-10 வருஷத்துக்குள்ளே வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் வெறும் ஸ்டூல் டெஸ்ட்லேயே அந்த மாதிரி பண்ணலாம். கொலனாஸ்கோபி இல்லாமல் பண்ண முடியுமான்னு பார்க்குறது, அது இவென்ச்சுவலி வருமாக இருக்கும். இல்லை அதை விட்டோம்னா பிளட்டில் எடுத்து செக் பண்ணிடலாம். பிளட்லேயே வந்து கோலன் கேன்சர் செல்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது, அது இப்போ வந்து ஏர்லி டெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குது. 2-3 இயர்ஸில் அது அப்ரூவல் வந்துரும்னு நினைக்கிறோம். அது வந்து நிறைய பேருக்கு பண்ண முடியும். பீப்புள் வில் பி வில்லிங். ஸ்டூல் டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருப்பாங்க, பிளட் டெஸ்ட்டுக்கும் ரெடியாக இருப்பாங்க. கோலோரெக்டல் கேன்சர் தொடர்பான ஒரு வலி வந்தாலுமே பேஷண்ட்ஸ் வந்து அதை வந்து டைஜஸ்டிவ் டிஸார்டரால தான் இந்த வலி வந்திருக்கு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. கரெக்ட். இப்போ வந்து பார்த்தோன்னா வயிறு வலி அல்லது அஜீரணம் மாதிரி இருக்குன்னாக்கா ரெகுலராக கடைக்கு போகிறோம், ஃபார்மசிக்கு போகிறோம், மாத்திரை வாங்கி போட்டுக்கிறோம், ஒரு 2 வாரத்தில் சரியாயிடுதுன்னு விட்டுடுறோம். அதில் இன்னொரு இது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, 2 வாரம் மாத்திரை போடுவாங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், பட் திருப்பி ஒரு 10 நாள் பொறுத்து திருப்பி வரும், திருப்பி ஒரு 10 நாள் மாத்திரை போடுறது, அப்புறம் 1 மாதம் கழிச்சு வரும், திருப்பி மாத்திரை போடுறது. அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒன்று பர்சிஸ்டண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 10 நாள் மாத்திரை போட்டும்
சரியாகலை, இல்லை சரியாயிட்ட உடனே திருப்பி வருது அப்படின்னாக்கா அவர்கள்லாம் கண்டிப்பாக டாக்டரை அணுகுவது ரொம்பவே நல்லது. வயிறு வலிக்கும். வயிறு வலிங்கிறது கடைசியாக தான் ஏர்லி ஸ்டேஜில் வராது. பட் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஃபுல் வலின்னு சொல்ல மாட்டோம், ஏதோ பண்ணுது அப்படிம்பாங்க. ஓகே, நம்ம இந்த கோலோரெக்டல் கேன்சரை ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டாலுமே இது ட்ரீட்டபிள் எந்த அளவு சாத்தியமாக இருக்குது டாக்டர்? ஏர்லி ஸ்டேஜில் இப்போ வந்து பார்த்தோம்னா கடந்த 15-20 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னாக்கா மெஜாரிட்டி ஆஃப் த கோலோரெக்டல் கேன்சர்லாம் வந்து ஸ்டேஜ் 3 and 4 பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தோம்னாக்கா சென்னையை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னாக்கா நிறைய இது நாங்கள் ஸ்டேஜ் 2லேயே பார்க்குறோம். ஒரு 20-30%. முன்னாடி அது 10% தான் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அவேர்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தான் வச்சுக்கணும். அது என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது டாக்டர்? இதில் வந்து கோலன் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஏர்லி ஸ்டேஜுக்கு சர்ஜரி தான் பெஸ்ட் ஆப்ஷன். சர்ஜரி பண்ணுறோம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அப்படின்னா மெஜாரிட்டிக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. கீமோதெரப்பி அந்த மாதிரி எதுவும் தேவைங்கிறது இருக்காது. அண்டு 3 and 4 வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸ்டேஜ் 3 அப்படின்னா சர்ஜரி ஸ்டில் பண்ணுவார்கள். அதுக்கு பிறகு கீமோதெரப்பிங்கிறது தேவைப்படுமா இருக்கும். ரெக்டல் கேன்சருங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணும். ஸ்டேஜ் 2, 3 அந்த மாதிரிலாம் வந்ததுனாக்கா ரேடியேஷன், கீமோதெரப்பி, அதற்கு பிறகு தான் சர்ஜரிங்கிறது இருக்கும். டாக்டர், நீங்கள் வந்து முன்னாடியே கோலன் கேன்சர், ரெக்டல் கேன்சர் சொன்னீங்க. இது ரெண்டுத்துக்குமே ட்ரீட்மெண்ட் வந்து ஒரே ட்ரீட்மெண்ட்டா இல்லை வேற வேறையா இருக்கா டாக்டர்? இப்போ கோலன் கேன்சருங்கிறது பெருங்குடலில் வருது. ரெக்டம்ங்கிறது அந்த கடைசி பார்ட் ஆஃப் த பெருங்குடல், அந்த போனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் பரவக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் மாறும். கோலன் கேன்சரை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி சர்ஜரி தான். அதே ரெக்டல் கேன்சர்னு பார்த்தோம்னா ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் ஏர்லி ஸ்டேஜில் சர்ஜரி சொல்லுவோம். இல்லைனாக்கா கீமோதெரப்பி அண்ட் ரேடியேஷனுங்கிறது வந்து மெயினாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது டாக்டர்? ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு நிறைய இது ஸ்டேஜ் 3 அல்லது ஸ்டேஜ் 4 அந்த மாதிரி தான் வந்து நமக்கு வரக்கூடியது. அந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். கீமோதெரப்பிங்கிறது நிறைய பேருக்கு ஸ்டேஜ் 3 கோலன் கேன்சர் இல்லை ஸ்டேஜ் 2 ரெக்டல் கேன்சர்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதெல்லாம் வந்து 6 மாதங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு அப்படின்னா நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து 3 வாரத்துக்கு ஒரு முறை, சில ட்ரீட்மெண்ட் வந்து மாதத்துக்கு 2 முறை. அதெல்லாம் வந்து 2 நாள் ஹாஸ்பிட்டலில் தங்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை விட்டு பார்த்தோன்னா அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கேன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேஜ் 4ல் பரவி இருக்குது அப்படின்னாக்கா புது டார்கெட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஜீன் டெஸ்டிங்லாம் பண்ணலாம். இந்த கோலன் ரெக்டல் கேன்சரில் ஜீன் டெஸ்டிங் பண்ணி ஏதாவது பாசிட்டிவ் வந்தது அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஸ்பெசிஃபிக்காக ட்ரக்லாம் இருக்குது. நிறைய ட்ரக் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி EGFRன்னு சொல்லுவோம், அதை டார்கெட் பண்ணக்கூடிய மருந்துகள்ங்கிறது இருக்குது. இல்லை VEGF-ன்னு அதை டார்கெட் பண்ணக்கூடிய மருந்துங்கிறது இருக்குது. அதெல்லாம் பண்ணும்பொழுது முன்கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முன்கட்டம் நான் 2004, 2005 20 வருஷம் முன்னாடி ஸ்டேஜ் 4 கோலன் கேன்சர், ரெக்டல் கேன்சர் அப்படின்னாக்கா ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு பார்த்தோன்னா 12 மாதம் 14 மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் 20 வருஷம் கழிச்சு இப்போ பார்த்தோன்னா ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா 3-4 வருஷம். அண்ட் ஆல்மோஸ்ட் 30-40% மக்கள் வந்து 6-7 வருஷம் கூட இருக்காங்க அப்படிம்போம். அப்போல்லாம் வந்து 5% தான் 6 வருஷம் 7 வருஷம் இருக்கிறதே பார்க்க முடியும். அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய வளர்ச்சி அடைந்த வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த டயக்னோசிஸ் ஸ்க்ரீனிங் தொடர்பாக என்னென்ன புது ரிசர்ச் வந்து நடந்துட்டு இருக்கு டாக்டர்? கோலோகார்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. அது இந்தியாவில் ஒன்றும் அவைலபிளாக இல்லை. அது வந்து ஸ்டூல்லையே வந்து செக் பண்ணுறது. அந்த மலத்தை எடுத்து லேபுக்கு அமிச்சோன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து அவங்க DNA எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதில் DNA டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் பாசிட்டிவ் அப்படின்னு வந்ததுனாக்கா சரி ஏதோ கேன்சர் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, அந்த கேன்சருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடினோமான்னு சொன்னேன் இல்லையா, அதை கூட கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இது பாசிட்டிவ் அப்படின்னாக்கா அவங்களுக்கு மட்டும் கொலனாஸ்கோபி பண்ணால் போகிறோம். நிச்சயமாக ஏதோ இருக்குது நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு. சில சமயம் அது நெகட்டிவாகவும் வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா வெல் அண்ட் குட், பாசிட்டிவ் கோலோகார்ட் டெஸ்ட்டு பட் நெகட்டிவ் கொலனாஸ்கோபி. அது நெகட்டிவ் அப்படின்னாக்கா வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து ரொம்ப குறைச்சல், 100க்கு 99.5% இருக்காது அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த டெஸ்ட் பண்ணால் போகிறோம். அது கூட கொஞ்சம் கஷ்டம் டாக்டர், நீங்கள் வந்து சூழல் எடுத்து நான் ஒரு டப்பாவில் போட்டு அனுப்பணுன்றீங்க, அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து பிளட் டெஸ்ட்டுங்கிறது இருக்குது. சில இதில் ctDNA அந்த கேன்சர் செல்ஸ் பிளட்டில் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கலாம். அதை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு இந்தியாவிலேயும் 1-2 இது பண்ணுறாங்க. இன்னும் அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து பண்ணல. இப்போ அமெரிக்காவோ இல்லை லண்டன் UK எடுத்தோம்னாக்கா டார்கெட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. அது வந்து கோலோரெக்டல் கேன்சர் மட்டும் இல்லாமல் மொத்தம் ஒரு 55 கேன்சரை கண்டுபிடிக்கக்கூடிய பிளட் டெஸ்ட் அது.
எல்லாமே பிளட்லேயே கண்டுபிடிச்சாலும் அது நெகட்டிவ் அப்படின்னா திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது ரொம்பவே குறைச்சல். அது வந்து இந்தியாவுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. பிளட் டெஸ்ட்டுக்கு நிறைய பேர் வில்லிங்காக இருப்பாங்க. நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா விலையும் குறைய ஆரம்பிக்கும். ஓகே, இந்த கோலோரெக்டல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த பாதிப்பு எந்த அளவு அதிகமாக இருக்குது டாக்டர்? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சென்னை இந்த 2024 வரைக்கும் நமக்கு டேட்டா இருக்குது. 26 பார்த்தோம் அப்படின்னாக்கா 24 டேட்டா படி பார்த்தோம்னாக்கா லட்சத்துக்கு 3 பேருக்கு வந்ததுங்கிறது இப்போ சென்னையில் வந்து லட்சத்துக்கு 6 பேருக்கு வருது, டபுள் ஆகிருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ். அது வந்து நம்ம பாப்புலேஷன் வச்சு பார்க்கும்போது பார்த்தோன்னா ரொம்பவே அதிகம் வரும். இப்போ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 70,000 பேருக்கு புதுசாக கோலன் கேன்சர் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு வருஷத்தில். அது வந்து இன்னொரு 2030 அது வந்து ஆல்மோஸ்ட் 1.5-2 லட்சம் பேருக்கு வரும்னு எதிர்பார்க்குறாங்க. 1.5-2 லட்சங்கிறது பெரிய நம்பர் புதுசாக கண்டுபிடிக்கக்கூடியது. சென்னையில் ஒன்றுமே ஜாஸ்தி. ஏன் முக்கியம் காரணம் பார்த்தா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நிறைய பேரால் நம்ம சொல்லிடுறோம் ஒன்ஸ் அகெயின் செடென்டரி லைஃப் ஸ்டைல் டயட் அப்படின்னு. அதெல்லாம் மாற்றுவது கொஞ்சம் கடினம். பட் முயன்றால் முடியாது கிடையாது. இந்த கோலோரெக்டல் கேன்சரை குணப்படுத்த அப்போலோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது டாக்டர்? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையை வந்து மெக்கா ஆஃப் மெடிசன் அப்படிம்போம். இந்தியாவை பொறுத்த வரையில் பார்த்தோம்னாக்கா சென்னை ஆரம்ப காலத்திலேருந்து வந்து ஒரு மேஜர் சென்டர். எல்லா விதமான நோய்களுக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது ஒன்றுமே வந்து ரொம்பவே சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடியது. அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் ஆகட்டும், இல்லை இது சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஆரம்ப காலத்தில் கேஸ்ட்ரோஎன்டாலஜிக்கு தனி டிபார்ட்மெண்ட் வந்து சர்ஜரிலாம் பண்ணக்கூடிய இது இருந்த ஊர் வந்து சென்னை. இப்போ அப்போலோ இதை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் எந்த அளவில் பண்ண முடியுமோ அது எல்லாம் இங்கேயே பண்ண முடியும். அண்டு ஸ்க்ரீனிங்காக இருக்கட்டும், டயக்னோசிஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், சர்ஜரியாக இருக்கட்டும், அல்லது கீமோதெரப்பி அல்லது ரேடியேஷன் அல்லது புதுவிதமான ட்ரீட்மெண்ட்டை ப்ரோட்டான்னு சொல்லுவோம், அதெல்லாமே கூட சென்னையில் இந்த காலகட்டத்தில் பண்ண முடியும். அது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா கண்டிப்பாக நோயை குணப்படுத்துவது அதில் வந்து ரொம்ப முக்கியம். ஃபெசிலிட்டிஸே இல்லாமல் பண்ண முடியாது. அதெல்லாம் ரொம்பவே இங்கே இருக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், மற்ற ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் சென்னையில், ஆர் ஃபார் தட் மேட்டர் ஈவன் தமிழ்நாடு, என்டையர் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஹெல்த்தில் we are always ahead compared to majority of the states. ஸோ இருக்கிறத கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அது மக்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, இந்த டார்கெட்டட் தெரப்பீஸ் அப்படின்னு சொன்னீங்க. இந்த டார்கெட்டட் தெரப்பீஸ் வந்து கோலோரெக்டல் கேன்சரை குணப்படுத்த எந்த அளவு கீ ரோல் ப்ளே பண்ணுது டாக்டர்? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா டார்கெட் தெரப்பியில் சில புதுசாக ஒன்று இருக்குது, எம்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஃபேமிலியில் வர மாதிரி இல்லை ஃபேமிலியில் இல்லாட்டாலும் புது விதமான டெஸ்ட் அது வந்து 100க்கு ஒரு 5-7% கோலன் கேன்சருக்கு வரும். அதை மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா இம்யூனோதெரப்பின்னு சொல்லுவோம். இம்யூனோதெரப்பி வந்து நம்ம உடம்புல இருக்கிற இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது. ரெக்டல் கேன்சர்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் வந்து 100க்கு ஒரு 7-10 பேருக்கு அந்த டெஸ்ட் பாசிட்டிவாக வரும். ஸோ இப்போ மேண்டேட்டரியாக யாருக்காவது கோலோரெக்டல் கேன்சர் அப்படின்னா அந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக சென்னையில் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 100க்கு 98% பேருக்கு கம்ப்ளீட்டாக போயிடும். ஓகே, இந்த கோலோரெக்டல் கேன்சரை குணப்படுத்த என்னென்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தேவை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர்? லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு இது செடென்ட்ரி இது இல்லாமல் இருக்கணும், ஒபிசிட்டி இருக்கக்கூடாது. அண்ட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங், இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. மூணாவது டயட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ராசஸ்ட் ஃபுட் எவ்வளோக்கு குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு நல்லது. ஹை ஃபைபர் டயட் எடுத்துக்கொள்வது நல்லது. காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்பவே வந்து நல்லது. நாலாவது வந்து ரெட் மீட் வந்து குறைச்சி எடுத்துக்கிறது எப்பவுமே நல்லது. அதுவும் வந்து கோலோரெக்டல் கேன்சருக்கு ஒரு முக்கிய காரணம். ஓகே, இந்த கோலோரெக்டல் கேன்சர் தொடர்பான அவேர்னஸ் மந்த் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பப்ளிக்குன்னு என்ன மெசேஜ் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர்? மேஜர் மெசேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்க்ரீனிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் 40 வயசுக்கு மேலே அல்லது 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க டாக்டரை அணுகி கொலோனாஸ்கோபி பண்ணிக்கலாமான்னு, அட்லீஸ்ட் இல்லைனா ஸ்டூல் டெஸ்ட், மலத்தில் ப்ளீடிங் இருக்கா இல்லையான்னு பார்க்குற டெஸ்ட்டு, சிம்பிள் டெஸ்ட்டு, அது பண்ணலாமான்னு தெரிஞ்சுக்கொள்வது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வயிறு சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா, அஜீரணம் அல்லது வெயிட் லாஸ், வலி இருக்குது அப்படின்னா சாதாரணமாக மருந்து மட்டும் எடுத்துகிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் வரலை அப்படின்னாக்கா டாக்டரை அணுகுவது ரொம்பவே நல்லது. மூணாவது பார்த்தோன்னாக்கா கேன்சருங்கிறது வந்து இது ஒட்டுவாரொட்டியோ நம்ம வந்து அதை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு இதுலேயோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது, நல்ல விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது.
மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம வேலை பண்ணிக்கொண்டே ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கலாம். நம்ம அதுக்காக லீவ் எடுக்கணும், அதெல்லாம் பண்ணணுங்கிற அந்த கான்செப்ட்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. அதெல்லாம் இருக்கும்பொழுது கரெக்டாக மருத்துவரை அணுகி ஸ்க்ரீனிங் அப்படி எதாவது கண்டுபிடிச்சா கரெக்டான ட்ரீட்மெண்ட், சரியான மருத்துவர், ஹாஸ்பிட்டல். லக்கிலி வி ஆர் ஃபார்ச்சுனேட் தட் வி ஆர் இன் தமிழ்நாடு. ஓகே, சரியான நேரத்தில் இந்த கோலோரெக்டல் கேன்சர் தொடர்பாக நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணும்பொழுது இந்த நோயோட அபாயத்தை எந்த அளவுக்கு நம்ம தவிர்க்கலாம் டாக்டர்? ஸ்க்ரீனிங்கில் ஒன்றுமே இல்லைன்னா நமக்கு வி ஆர் வெரி குட். அட்லீஸ்ட் அடுத்த 5லேருந்து 10 வருஷம் வரைக்கும் நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த சிம்டம் வந்தால் தவிர 5லேருந்து 10 வருஷம் வரைக்கும் நம்ம வி ஆர் ரிலேட்டிவ்லி சேஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை ஏர்லி ஸ்டேஜ் அடினோம்னா தட்ஸ் ஈவன் பெட்டர். ரிமூவ் பண்ணியாச்சு, அடுத்த கொலனாஸ்கோப்பிங்க அது 1 வருஷம் கழிச்சு பண்ணுங்க அப்படிம்பாங்க. அது சரியாக இருந்தால் அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணால் போகிறோம்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது நிறையவே இருக்குது இதில். இந்த கோலோரெக்டல் கேன்சர் தொடர்பாக காமனான மித்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது டாக்டர்? இதில் வந்து மித்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எனக்கு எதுவும் சிம்டம் இல்லை, அதனால் எனக்கு வராது. தட்ஸ் அ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும். கொலனாஸ்கோப்பி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், முதல் கேள்வி. சார் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன், மோஷன் நார்மலாக தான் போகுது, டயரியாலாம் வருது கிடையாது, நான் எப்பயும் ப்ளீடிங் பார்த்தது கிடையாது, வயிற்று வலியெல்லாம் இல்லை, நான் அதுக்கு சார் ஸ்க்ரீனிங் பண்ணோம். இதுதான் முதல் கேள்வி. அது ஒரு காமன் மித்து. அப்படி கிடையாது. நம்ம வந்து ஏர்லியராக அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தோன்னா, கோலோரெக்டல் கேன்சர் வந்தால் எல்லாம் இறந்து போயிடுவார்கள். அது ரெண்டாவது காமன் மித்து. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜை கண்டுபிடிச்சோன்னா 100க்கு 70லேருந்து 80% கம்ப்ளீட்டாக குணப்படுத்தலாம். அது வந்து ஒரு மக்கள் அறிந்து கொள்ளக்கூடியது, தேவையானது ஒன்று. அடுத்தது அட்வான்ஸாக கண்டுபிடிச்சா என்ன சார் பண்ண முடியும்னா, நம்ம 3லேருந்து 5 வருஷம் நிறைய பேரை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், எக்ஸப்ட் சில இது தவிர. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் இது அப்படி இருந்தாலுமே கூட புது விதமான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணும் பொழுது நம்ம லைஃப் ஸ்பேனை நிறைய இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்தது கேன்சரை வந்துட்டால் என்னால் வேலையே பண்ண முடியாது, நான் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டேன், அதுக்காக நான் டெஸ்ட் பண்ணிக்க மாட்டேன், வேலை போயிடும், ஒரு வீட்டிலே இருக்க மாதிரி வந்துடும், எனக்கு வாழ்வாதாரம் அடிபட்டு போயிடும் அப்படின்னு. இப்போ இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரீட்மெண்ட் டே கேர் அப்படின்னு சொல்லுவோம். காலையில் வந்தோம், மத்தியானம் வீட்டுக்கு போகிறோம். நார்மலாக நிறைய பேர் வெள்ளிக்கிழமை வருவாங்க, சாட்டர்டே சண்டே லீவு அப்படின்னா மண்டேலேருந்து திருப்பி பேக் டு ஒர்க். அந்த மாதிரி தான் இப்போ நடக்குது. அண்ட் நிறைய இது மாத்திரைகள், ஐவி கூட போடணும்னு அவசியம் கிடையாது, மாத்திரைகள் எடுத்தாலே போதுமானது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்களோட நார்மல் லைஃப், டே டு டே ஆக்டிவிட்டி ரொம்ப மாறாது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மருத்துவரை அணுகி கரெக்டாக சிகிச்சை பெறுவது ரொம்பவே முக்கியம். நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். பொதுவாக இந்த கோலோரெக்டல் கேன்சர் அப்படின்னாலே அதிகமாக செலவாகும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? இதை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மேஜர் இது வந்து இன் ஜென்ரல் கேன்சர்னாலே வந்து கேன்சர் அப்படின்னாலே நிறைய செலவு வந்து ஆகும். இது வந்து நம்மளால் சமாளிக்க முடியாது, நம்ம வந்து தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது நல்லது. அதுதான் வந்து ஜென்ரல் கான்செப்ட். இப்போது அதை வந்து மாற்றணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் முக்கியம். இன்ஃபேக்ட் மருத்துவர்களாகிய எங்களுக்கு அது இன்னுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிச்சயமாக சர்ஜரி இல்லை கீமோதெரப்பி ரேடியேஷன் செலவு ஆகும், சில ஹாஸ்பிட்டலில் நிறையவே தான் ஆகும். பட் ஓவரால் முன்ன பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்குது. முன்காலத்தில் அந்த பெட் ஸ்கேன் சொல்லுவோம், 2010 அந்த மாதிரி தான் அப்போ தான் இந்தியாவுக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு பெட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு டெஸ்டிங்க்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் 40,000 ரூபா. இப்போ இந்த காலத்தில் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதே பெட் ஸ்கேன் 15,000 to 20,000 பண்ணிட்டு போயிடலாம். இல்லை முடியல சார் எங்களால் எதுவுமே கிடையாது அப்படின்னாக்கா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் அந்த பிபிபி மாடலில் இருக்குது பெட் ஸ்கேன். ரொம்ப அவசியம் அப்படின்னா ஃப்ரீயாகவே பண்ணலாம். நிறைய இடத்துல 8,000-10,000 ரூபாய்க்கெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது எப்போ காம்படிஷன் வருதோ காஸ்ட் குறையும். ஸோ காஸ்ட் வந்து அதில் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது சர்ஜரி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சொன்ன மாதிரி தமிழ்நாடு கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சர்ஜரி ரொம்ப முக்கியம். ரொம்ப முன்னணியில் இருக்கக்கூடியது. இப்போ சென்னை எடுத்துன்னு பார்த்தோன்னாலே இங்கே சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோன்டாலஜி அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு காஸ்ட்டு, அவைலபிலிட்டி எல்லாமே வந்து குறைச்சல். மூணாவது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மருந்துகள் விலை குறைஞ்சி விட்டது, முன்ன அளவுக்கு கிடையாது. நிறைய மருந்துகள் இப்போ அண்டர் த ஸ்கீம் வருது, நேஷ்னல் அந்த கேன்சர் ட்ரக் கண்ட்ரோல் ஸ்கீமில் வரும்பொழுது எல்லாம் காஸ்ட் வந்து ரொம்பவே குறைச்சலாக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் இது நம்மளால் மேனேஜ் பண்ணக்கூடியது. இங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மட்டுமல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஆல்சோ வெல் எக்யூப்ட் டு டேக் கேர் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் கேன்சர்ஸ். கண்டிப்பாக டாக்டர், நிகழ்ச்சிக்கு வந்து கோலோரெக்டல் கேன்சர் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி டாக்டர். தேங்க்ஸ். மீண்டும் ஒரு செக்அப் நிகழ்ச்சியில் சந்திப்போம். இணைந்திருங்கள்.